சாந்தி. 11/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். உங்களிடம் ஞான இரத்தினங்கள் உள்ளன. நீங்கள் இந்த ஞான இரத்தினங்களின் வியாபாரத்தை செய்ய வேண்டும். நீங்கள் இங்கே பக்தியை அன்றி ஞானத்தையே கற்கின்றீர்கள். கேள்வி: நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ள எந்த அற்புதமான விடயத்தை மனிதர்கள் கடவுளின் தெய்வீக செயல் என்று நம்பி அதற்காக அவரை புகழ்கின்றார்கள்? பதில்: அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருவரின் காட்சி கிடைக்கின்ற பொழுது கடவுளே அந்த காட்சியை கொடுத்ததாக அவர்கள் நம்புகின்றார்கள். எவ்வாறாயினும் அனைத்தும் நாடகத்திற்கு ஏற்பவே நடக்கின்றது. ஒரு புறத்தில் அவர்கள் கடவுளை புகழ்கின்றார்கள், மறுபுறத்தில் அவர்கள் அவரை சர்வ வியாபி என்று கூறுவதன் மூலம் அவமரியாதை செய்கின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. மறைமுகமான போதையை கொண்டிருந்து சேவை செய்யுங்கள். உங்களுடைய மனச்சாட்சி உறுத்தக்கூடிய செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். உங்களையே சோதியுங்கள். நான் எவ்வளவு நேரம் நினைவில் நிலைத்திருக்கின்றேன். 2. நன்றாக கற்று உயர்ந்த அந்தஸ்தை அடைவதில் சதா அக்கறையாக இருங்கள். பொய் சொல்லியோ அல்லது விகாரமான செயல்கள் செய்தோ உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா சந்தோஷ சொரூபமாகி மன்மனாபவ என்ற மகா மந்திரத்துடன் சகல துன்பங்களிலிருந்தும் அப்பாற்பட்டு இருப்பீர்களாக. எந்த வகையான துன்பம் வந்தாலும் துன்பங்கள் அனைத்தையும் ஓடிவிடச் செய்யும் மகா மந்திரத்தை பயன்படுத்துங்கள். உங்களின் கனவுகளிலேனும் சிறிதளவு துன்பத்தை ஏனும் அனுபவம் செய்ய அனுமதிக்காதீர்கள். ஒரு கடலில் அலைகள் வந்து போகும். ஆனால் அந்த அலைகளில் எப்படி உலா வருவது என்பதை தெரிந்தவர்கள் அதன் சந்தோஷத்தை அனுபவம் செய்வார்கள். அவர்கள் ஒரு விளையாட்டு விளையாடுவதைப் போல் அந்த அலைகளில் பாய்ந்து செல்வார்கள். எனவே நீங்கள் கடலின் குழந்தைகளாக சந்தோஷ சொரூபங்களாக இருப்பதனால் துன்ப அலைகள் வர அனுமதிக்காதீர்கள். ஸ்லோகம். ஒவ்வொரு எண்ணத்திலும் திடசங்கற்பம் என்ற சிறப்பியல்பை நடைமுறையில் போடுங்கள். அப்போது வெளிப்படுத்தல் இடம்பெறும். அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். சுய வளர்ச்சியிலும் சேவையின் வளர்ச்சியிலும் ஒருவர் எதையாவது சொல்லும்போது மற்றவர் ஹாஜி என கூறி அதை ஏற்றுக்கொள்வார். இந்த முறையில் ஒற்றுமையையும் திட சங்கற்பத்தையும் அதிகரியுங்கள். தாதிகளின் ஒன்றுகூடல் தமது ஒற்றுமையிலும் திட சங்கற்பத்திலும் பலமானவர்களாக இருப்பதை போல் பழைய சேவை ரத்னங்களின் ஒன்றுகூடலும் அதே போன்று பலமானதாக இருக்க வேண்டும். இதற்கான தேவை அதிக அளவில் உள்ளது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.